வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி தீபக் எவிக்ட் ஆகிட்டார். ஸோ நம்மளுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கு உள்ள ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக்கிங். முத்துக்குமரெலாம் கதறி அழுதுருப்பாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே தீபக் வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்பில். என்னோடய பையன் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னான், இதுவரை நீ நல்லா விளாண்ட்ட, இனிமேல் நீ விளாட போகிற ஒவ்வொரு நாளுமே பெரிய போனஸ் தான் உனக்கு அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஹிண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இதுவரை விளாண்டதே 98 டேஸ் விளாண்டுருக்கேன், இதுவரை விளாண்டதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ முத்துக்குமரனும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் வந்து என்னென்ன ஒரு ஒரு உன்னைய வந்து ஸ்டேஜில் வந்து ஃபைனலில் வந்து தோளில் தூக்கி வச்சுக்கறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சொல்லும்போது பயங்கரமாக இருந்தது. ஸோ 7 சீசனில் நடந்த கேப்டன்ஸ்லாம் வேறு ஒரு சைடு, 8வது சீசனில் தீபக்கோட கேப்டன் ஒரு சைடு. ஸோ இனிமேல் வரப்போகிற கேப்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து டீமை ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து ஒரு பெரிய உதாரணம் வந்து தீபக்கோட கேப்டன் தான் அப்படின்னு வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்விக் யுவர் டாடி சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கர கூஸ்பம்பாக இருந்தது. ஸோ வெளியே வரும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் தீபக், என்ன அப்படின்னா, என்னோடய வயசில் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து கேள்வி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 40+ இருக்கும்போது என்னால் முடியும், நானும் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ என் வயசில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ யாருமே முடியாதுன்னு நினைக்காதீங்க, வயசாகிடுச்சு முடியாதுன்னு நினைக்காதீங்க, எந்திரிச்சு வாங்க, அடித்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாட்ட பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பார், என்னென்னா மக்களெல்லாம் கைதட்டு சொல்லிவிட்டு ஐ ஏர்ன்ட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அதுவும். ஸோ எனிவே விஜய் சேதுபதி ஆல்சோ ஆல்ரெடி சொல்லியிருந்தார், ஸோ 25 வருஷம் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்களோ இல்லையோ அதோட பயங்கரமாக இந்த ஷோவில் வந்து நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலே இந்த கப்பு பிக் பாஸ் சீசன் 8க்கு கப்பு உண்மையிலே டிசர்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனிவே அவர் எவிக்ட் ஆகிட்டார். ஸோ பார்க்கலாம் இனிமேல் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ, see you.